என்ன பார்க்க போகிறீங்கன்னா வாழை மீன் எப்படி டேஸ்ட்டாக குழம்பு வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வறுத்தரைச்சி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருங்க. வாழை மீன், புளி வந்து இவ்வளோ போல் எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் கூட, நல்ல மிளகு, ஜீரகம், ஓமம், வெந்தயம், கடுகு, அப்புறமா சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்துக்கணும். பூண்டு ஒரு முழு பூண்டை எடுத்துக்கணும். அப்புறமா கருவேப்பிலை இவ்வளோத்தையும் தேவையான வறுக்கணும். இனி அதுக்கப்புறமா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி. சீன் சட்டியில் இந்த எடுத்து வச்சுருக்கக்கூடிய இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். இதெல்லாம் நல்லா கறியை வறுக்கணும். எவ்வளோ வறுக்கமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா சூப்பராக வறுபட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். கறியை வறுத்துக்கணும். இதான் மீன் குழம்புக்குள்ள மசாலா. இதை அரைச்சி எடுத்துக்கணும்.